வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது நைட் ஆஃப் தி அசாசின், அலைஸ் த அசாசின் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் லீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் அசாசினோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் நகரும். அந்த அசாசின் ஆக்சுவலா அந்த ரீஜனோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அசாசினா இருப்பாரு. இன்ஃபேக்ட் யாராலையுமே அவரை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு விதமான ஹெல்த் இஷ்யூ வரும். அதாவது ஒரு ஹார்ட் கண்டிஷன்னால அவரால் தொடர்ச்சியா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதனால அவர் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு காமனரா வாழ முயற்சி பண்றாரு. அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு அம்மா நடத்துறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பையனும் இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவரை சார்ந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை? அதனால இவர் தன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாரா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை பழி வாங்கினாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம், இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான அசாசினோட லைஃப் சொல்லக்கூடிய ஒரு படம். அதுக்கேத்த மாதிரி அந்த கேரக்டரை பயங்கர பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் வேற லெவலா இருக்கும். அதுலயும் அந்த ஸ்டார்டிங்ல வரக்கூடிய இன்ட்ரடக்ஷன்ல தொடங்கி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஸ்டண்ட் வரைக்குமே உண்மையிலே பட்டை கிளப்பிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த பிரேக்கிங் பாயிண்ட் மூமெண்ட், அதாவது எதனால இவர் திருப்பி சண்டை போட ஆரம்பிப்பாரு அப்படின்ற அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணதும் உண்மையிலே நீட்டா இருந்துச்சு. மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு விதமான வித்தியாசமான வில்லேஜ், அதுவும் ஒரு பீரியாடிக் செட்டப்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே less than 2 hours தான். ஒரு குயிக் வாட்சா முடிஞ்சிடும். அண்ட் டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல சூப்பராகவே முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்ட விஷயம் அப்படின்றது, அந்த ஸ்டார்டிங்ல காட்டுற இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறமாட்டு இவர் அந்த அண்டர் கிரவுண்ட் லைஃப் ஒன்று வாழ்வார்ல, அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு விதமான பாண்டிங் ரிலேட்டட் காட்சிகளை தான் அங்க காட்ட முயற்சி பண்ணிருப்பாங்க. பட் அந்த பாண்ட் பெருசா கிரியேட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இல்ல. அண்ட் ஸ்டோரி பிளாட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர் திருப்பி ஃபைட் பண்றான் அப்படின்றதுமே நம்ம நிறைய படங்கள்ல பார்த்த ஒரு கதையா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பெருசா புதுமை அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. பட் ஆக்ஷன் மூவி லவரா இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களை நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.